So you assume that all எல்லாத்துலேயுமே வந்து we put the same nucleophile, எல்லாத்துலேயுமே லீவிங் குரூப் சேமாக இருக்குது. that leaves us solvent நம்மளுக்கு கொடுக்கல. that leaves us to the choice of only the carbocation. So carbocation stability பேஸ் பண்ணி தான் இந்த ரியாக்டிவிட்டி நம்மளுக்கு வரப்போகிறது. ஸோ கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டின்னு பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? இது வந்து 0 degree carbocation, this will be primary carbocation, this will be secondary carbocation, this will be tertiary carbocation. SN2 reactivity எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நியூக்ளியோஃபைல் வந்து கார்பன் CX பாண்டில் இருக்கிற கார்பனில் வந்து ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டலில் வந்து எலக்ட்ரானை போடுன்னு சொல்லியிருக்கேன். எனி நியூக்ளியோஃபைல் தட் யூ ஆட், it will come and put the electron into the antibonding orbital of the CX bond, carbon of the CX bondல போடுன்னு சொல்லியிருக்கேன். அப்போது அதில் வந்து 0 டிகிரியில் நல்லா ரியாக்ட் ஆகுமா, டெர்ஷரியில் நல்லா ரியாக்ட் ஆகுமா? டெர்ஷரியில் வந்து யூ ஹேவ் 3 பல்கி குரூப்ஸ் ஹியர். இந்த பல்கி குரூப்ஸ் இருக்கும்போது இதோட ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டலில் வந்து நியூக்ளியோஃபைலால் அவ்வளோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் அதனால் மீத்தால் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 3மே ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, 3மே சின்ன ஆட்டம். உனக்கு 3 சின்ன ஆட்டமாக இருக்கிறதுனால அந்த நியூக்ளியோஃபைலால் ஈஸியாக இந்த கார்பனுடைய ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டலை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக கொண்டு எலக்ட்ரானை போடும்போது இந்த Cl வெளில போயிடும், மைனஸாக வெளில போயிடும். இது வந்து இந்த பக்கம் அட்டாச் ஆகி இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷனில் உனக்கு வந்துடும். ஸோ கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி வில் பி த டிசைடிங் ஃபேக்டர் ஃபார் திஸ் ரியாக்டிவிட்டி. அப்போது 0 degree will have the maximum activity, followed by 1 degree, followed by 2 degree, followed by 3 degree. So answer வந்து இதே மாதிரி வரும். A will be greater than B, will be greater than C, will be greater than D. So D will have the lowest SN2 reactivity, A will have the least reactivity. Okay, so this is how we are supposed to identify the answer the question. Okay, let me ask you another question based on the similar grounds. Suppose if I give you say A வந்து CS3Cl. question என்ன? Arrange the following compounds in the increasing order of SN2 reactivity. So again you can see that in this 4 factorல, that is nucleophile, carbocation, leaving group, solventல, you can see that carbocation is same in all the 4 0 degree carbocation. And if you நம்மளுக்கு வந்து nucleophile கொடுக்கல, solvent கொடுக்கல, so we can assume it to be same. The only differentiating factor is the leaving group of all these compounds. Leaving group வந்து எந்த பேட்டர்னில் உனக்கு வரும்? லீவிங் குரூப்போட பேட்டர்ன் வந்து the biggest leaving group வந்து ஈஸியாக வெளில போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? I minus ஈஸியாக வெளில வந்துடும், followed by Br minus, followed by Cl minus, followed by F minus. இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி நம்ம பார்த்தேன்னா ஃப்ளோரின் தான் லீஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும். ஃப்ளோரின் வந்து லீஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும். ஏன்னா அது சின்ன சைஸ் இருக்கிறதுனால சின்னதாக ரியாக்ட் ஆகும். followed by chlorine, followed by bromine, followed by iodine. Iodine will have the maximum activity. Iodine will have the maximum activity. Okay, so this is another type of question that you can have. Then reactivity. Arrange the following in the increasing order of SN2 reactivity. Same compound in all the 4 situations, but nucleophile is different. So you can see carbocation is same, leaving group is same. So you can say, right, this carbocation is same, leaving group is same, and nucleophile only is differentiating. Nucleophile only differentiates. Therefore order will be based on this. SN2 reactivity will be based on the nucleophilicity. Nucleophilicity எப்படி சார் ஜட்ஜ் பண்ணுறது? எது ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல், எது வீக் நியூக்ளியோஃபைல்? நான் உனக்கு போன கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன் நியூக்ளியோஃபைலோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ நியூக்ளியோஃபைல் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது நியூக்ளியோஃபைல் வந்து எலக்ட்ரானை நல்லா ஹோல்டு பண்ணணும். If the nucleophile can hold electron strongly, then it will be a good nucleophile. ஏன்னா நியூக்ளியோஃபைல் கிட்ட எலக்ட்ரான் இருந்தால் தான் அது வந்து கார்பனுடைய ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டலில் போய் போட முடியும். ஸோ நியூக்ளியோஃபைலால் எலக்ட்ரானை பிடிச்சிக்க முடியலன்னு சொன்னால் அதால் எலக்ட்ரானை கொண்டு போய் கார்பனுடைய ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டலில் போட முடியாது. Therefore that nucleophile will be strong, which can hold the electron very strongly. ஸோ இப்போ எது எலக்ட்ரான் நல்லா ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணும்? அண்ட் ஸோ இப்போ இதில் பார்த்தேன்னா இதில் இப்போ நீ இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஃபஸ்ட்டு ஆட்டம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? கார்பன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஃப்ளோரின் இருக்குது, பாக்டன் ஆஃப் நே. அண்ட் யூ கேன் see that electronegativity increases in this direction. Electronegativity increases in this direction. So CS3 minus will be a least stable nucleophile. This will be a least stable nucleophile.
because it cannot hold the electron as strongly as F minus. So this will be, this fluorine can hold the electron very strongly. Fluorine can hold the electron very strongly. So number along the period பார்க்குறோன்றதுனால size does not matter. Sometimes bigger size also nucleophile nucleophilicity also depends upon the size. But now நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த 4 nucleophile வந்து they all belong to the same period. So same periodல வந்து size difference வந்து ரொம்ப insignificant இருக்கும். Therefore we need not have to worry about the size differentiation. Okay, therefore this will be the least nucleophile, this will be the strong nucleophile. அது இந்த ஆர்டரில் உனக்கு வரும். ஸோ இப்போ உனக்கு ஆன்சர் எப்படி வரும்? This is the least nucleophile followed by B, followed by C, followed by D, followed by D. So this is how you identify the the type of reactivity that you will have. Okay, so இது வந்து அடுத்த type of question that you can get from say SN1 or SN2 reactivity. So SN1 or SN2 எது கொடுத்தாலும் you should look for the carbocation வச்சு தான் நீ சொல்லணும். Carbocation and solvent வச்சு கொடுக்கணும். sometime solvent list நான் உனக்கு கொடுத்துருக்கேன். polar solvent என்ன இருக்கும், நான் போலார் சால்வெண்ட் எப்படி இருக்கும்ன்ற லிஸ்ட்டு உனக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ are you able to follow me or am I going fast? Now out of these two carbocations, which carbocation will be more stable? Now this carbocation, if this cannot shift this electron to this, இதை பண்ணனாலும் திருப்பி உனக்கு இதே தான் உனக்கு வரும். ஓகே, திஸ் இஸ் அகைன் அன்ஸ்டேபிள். இந்த கார்போகேட்டையான் எப்படி ஸ்டெபிலைஸ் ஆகும்? இந்த எம்டி ஆர்பிட்டலில் அந்த எலக்ட்ரானை போட்டு எடுத்து அப்போ இதுக்கு சார்ஜ் போயிருக்கும். ஸோ நவ் திஸ் இஸ் அன்ஸ்டேபிள். இது ரிமெம்பர், vinyl carbocation is always unstable. Vinyl carbocation is unstable. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இது. எந்த ரியாக்ஷனாக இருந்தாலும் vinyl carbocation is always unstable. So therefore this will have more reactivity. Okay, இப்போ இந்த இடத்துல உனக்கு வந்து சப்போஸ் இப்போ இதுலேயே வந்து இப்போ உனக்கு நான் இன்னொரு காம்பவுண்ட் கொடுக்குறேன். தட் இஸ் சப்போஸ் இப்போ இன்க்ளூட் அனதர் காம்பவுண்ட் லைக் திஸ், சே CH3 CH டபுள் பாண்ட் எப்படி போட்டுக்கலாம், CH2 டபுள் பாண்ட் CH CH2Cl. Now if you look at this compound is called as a allyl chloride. Allyl chloride na enna, ஹாலோஜன் ஆட்டம் அட்டாச் ஆகிருக்கிறது வந்து sp3ல் அட்டாச் ஆகிருக்கணும், அது வந்து sp2ல் அட்டாச் ஆகிருக்கணும். அதுக்கு பேர் அலைல் ஹாலைடுன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோ. நான் இப்போ அலைல் ஹாலைடில் இந்த அலைல் ஹாலைடு ரியாக்டிவாக இருக்குமா? சப்போஸ் இந்த மூணுத்துக்குமே நான் கேட்குறேன்னு வச்சுக்கோ. இது வந்து A, இது திஸ் இஸ் A அண்ட் திஸ் இஸ் B அண்ட் திஸ் இஸ் C. ஸோ C என்ன மாதிரி கார்போகேட்டையான் வரும்? Cயில் வந்து you will have a carbocation like this, CH சிங்கிள் பாண்ட் CH2, இங்கே கார்போகேட்டையான் இப்படி வரும். நான் இப்போ இந்த 3 கார்போகேட்டையானில் இது மூணாவது கார்போகேட். இப்போ இந்த கார்போகேட்டையான் எப்படி ஸ்டெபிலைஸ் ஆகும்? திஸ் கார்போகேட்டையான் வில் பி ஸ்டெபிலைஸ்டு பை த ப்ளஸ் ஐ எஃபெக்ட் ஆஃப் திஸ் மித்தைல் குரூப் அண்ட் ஆல்சோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஆஃப் தி இந்த கார்பன் ஆல்ஃபா கார்பன் ஆட்டமில் இருக்கிற ஹைட்ரஜன் வச்சு ஹைப்பர் கான்ஜுகேஷன் பண்ணும். அண்ட் வினைல் வந்து நான் சொன்னேன் இட் இஸ் வெரி அன்ஸ்டேபிள் பிகாஸ் இந்த இடத்துல எலக்ட்ரான் ஷிஃப்டிங் நடக்கவே நடக்காது. It is very difficult to have a conjugation like this. இது அப்படியே நீ இது போடணும்னு போட்டேனாலும் உனக்கு you will have an unstable species between the two compounds. Okay, so allyl carbocation எப்படி வரும் அப்படின்னு பார்த்தேன்னா you can see that now this bond will shift here. shift ஆச்சுன்னா இங்கே மைனஸ் வந்துடும். அப்போ when you draw the resonance structure, so you will draw CH2 சிங்கிள் பாண்ட். இப்போ இங்கே மைனஸ் வந்துடுதா, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் மைனஸ் பக்கத்தில் இருந்தால் என்ன ஆகும்னு சொன்னால் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ CH டபுள் பாண்ட் CH2 இங்கே வந்துடும். இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆனதுனால இந்த கார்பனுக்கு வந்து this carbon will develop a positive charge. This is resonance. Now you can see that here resonance is operating. So
இந்த மாதிரி ஒரு கார்பன் தள்ளி இருக்கிற கார்போகேட்டையனாக இருந்ததுன்னா இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இங்கே மைனஸ் வந்துடும், அப்போ இதுக்கு ப்ளஸ் வந்துடும். Because this carbon has lost its share of electron, this will develop a positive charge, this will get a negative charge, so you get a bond formed here. So this will be called as resonance structure 1, this will be called as resonance structure 2. மறுபடியும் என்ன ஆகும், இந்த பாண்ட் இதுக்கு ஷிஃப்ட் ஆகும், இதுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், this carbon will develop a positive charge here like this, and இங்கே மைனஸ் சார்ஜ் வந்துடுதுன்னா மைனஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருந்ததுன்னா இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். ஸோ these two இந்த காம்பவுண்ட் வந்து allyl carbocation will be oscillating between these two resonance structures. இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கும். அது ரெசனன்ஸ் ஹைப்ரிட் வரையும் போது நம்ம எப்படி வரைவோம், ரெசனன்ஸ் ஹைப்ரிட் வரையும் போது முதல்ல சிங்கிள் பாண்டு போட்டுக்கணும். ஆட்டமோட பொசிஷன்லாம் அப்படியே இருக்கும், மாறாது. சிங்கிள் பாண்டு போட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரில் RS1ல் இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, RS2ல் இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. So now these two bonds will have partial double bond character. Okay, so therefore this is stabilized. This is resonance hybrid RH. So this is stabilized by resonance. Okay, so those of you who are not very familiar with resonance, நான் உங்களுக்கு அந்த bridge course எடுக்கும்போது நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. அப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரெசனன்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகும்னு. இது வந்து போர்டில் இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் டைப் ஆஃப் ரெசனன்ஸ். தே வில் ஆஸ்க் யூ. என்ட்ரன்ஸில் இன்னும் இதோட கொஞ்சம் டஃப்பாக கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த மூணுத்தோட ரியாக்டிவிட்டியோட கம்பேர் பண்ணும்போது, தட் இஸ் ஈத்தாயில் குளோரைட், வினைல் குளோரைட், அலைல் குளோரைட், அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் SN2 ரியாக்டிவிட்டின்னு கேட்டாங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆர்கானிக் ஸ்கீமாவில் ரெசனன்ஸ் தான் வந்து பெஸ்ட்டு. திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் எஃபெக்ட். அதனால் இந்த எஃபெக்ட் மூலமாக ஸ்டெபிலைஸ் ஆகிற கார்போகேட்டையான் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். therefore ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா வினைல் கார்போகேட்டையான் வில் பி லீஸ்ட் ரியாக்டிவ், ஃபாலோட் பை பிரைமரி கார்போகேட்டையான் ஈத்தாயில் கார்போகேட்டையான், ஃபாலோடு பை அலைல் கார்போகேட்டையான். ஸோ வினைல் வில் பி லீஸ்ட் ஸ்டேபிள், primary carbocation is more stable, allyl will be most stable. So this is how you have to remember and try to predict the SN2 reactivity for any compound. So that is one thing. நிறைய exercises இருக்கு. So unless you work on the exercises, it will be difficult for you to remember the reaction. Okay, now we will go to the next chemical reaction in the AHA chapter, that is Woods reaction. இதுவும் நம்ம வந்து நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க ஹைட்ரோகார்பன்ஸ் சாப்டரில். Woods reaction in the preparation of alkanes படிச்சிருப்பீங்க. So what is Woods reaction? You take an alkyl halide R1X and then you add sodium. Either you take same alkyl halide or different alkyl halide, and then if you heat it in the presence of say dry ether la போடும்போது this will go out. Actually அது மாற்றி எழுதிட்டு இப்படி எழுதிக்கலாங்க. XR2 எழுதிட்டேன்னா this will go out like this, that is 2NaX plus R1 and R2 வரும். Once you know the mechanism, you will be knowing the other products எப்படி வரும்ன்றதை கேட்டுக்கலாம். R1 வரும், அப்புறம் R2 வரும். Okay, so now let me tell you whatever simple reaction எடுத்துக்கலாம். Say for example, if you take methyl bromide, இதான் உனக்கு question, typical question, sodium ether. Identify the reaction by looking at the reagent. So whenever you look at the reagent sodium ether அப்படின்னு போடுறாங்கன்னா, சோடியம் ஈத்தர் ஹீட்டிங் அப்படின்னு போட்டாங்க. ஹீட்டிங் போட்டாலும் சரி, போடலைனாலும் சரி, ரியாக்ஷன் வந்து ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜன். சோடியம் ஈத்தர்னு போட்டாங்கன்னா நீ இதை வுட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு நினச்சிக்கணும். WR வுட்ஸ் ரியாக்ஷன் நினச்சிக்கணும். அப்போ வுட்ஸ் ரியாக்ஷனில் என்ன ஆகும், 2 molecules of ethyl chloride will combine to form CH3 இப்படி ஃபார்ம் ஆகிடும். CH3 plus 2NaBr ஃபார்ம் ஆகிடும். ஸோ யூ ஹாவ் அ ஈத்தேன் will be formed. ஸோ ஒரு கார்பன் 1 கார்பன் இருக்கிற ஆல்கில் ஹாலைடை எடுத்துட்டேன்னா, 1 கார்பன் ஆகாவை எடுத்துட்டேன்னா உனக்கு டபுள் தி நம்பர் ஆஃப் கார்பன் வந்துடும். 1 எடுத்துனா 2 வந்துடும். 2
2 கார்பன் கண்டெய்னிங் ப்ராடக்ட் உனக்கு இங்கே வந்துடும். 2 கார்பன் இப்போ ஈத்தாயில் குளோரைடு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. இஃப் இட் டேக்ஸ் ஈத்தாயில் குளோரைடு C2H5Cl எடுத்துக்கிற அப்படின்னா அதில் வந்து சோடியம் ஈத்தர் போட்டு ஹீட் பண்ணுற அப்படின்னா என்ன ஆகும்? யூ வில் கெட் CH3CH2 இல்லையா? ஈத்தாயில் இதில் இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் ஈத்தாயில் வந்து அட்டாச் ஆகிடும் இந்த இடத்துல. ஸோ நவ் வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் பியூட்டேன். திஸ் இஸ் பியூட்டேன். ஸோ 2 கார்பன் கண்டெய்னிங் ஆல்கில் எடுத்துட்ட அப்படின்னு சொன்னேன்னா you will get a 4 carbon containing alkane உனக்கு வரும். இங்கே 4 carbon containing alkane உனக்கு வரும். Now let us see the mechanism of this reaction. Though if you have not remembering the 11th standardல நீ பார்க்கலன்னா இங்கே பாரு, ரொம்ப சிம்பிள் மெக்கானிசம் தான் இது. எப்போவுமே ரியாக்ஷன் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? who will do the first reaction அப்படின்னு பார்த்தேன்னா யார் ரொம்ப ரியாக்டிவாக இருக்காங்களோ they will be the first person to start the reaction. இப்போ இதில் யார் ரொம்ப ரியாக்டிவ்? ஆல்கில் ஹேலைட்லேயும் சோடியமே நீ கம்பேர் பண்ணேன்னா sodium is the most reactive fellow. ஸோ என்ன பண்ணும்? we know that it is highly reactive metal, group 1 metal இல்லையா? இது என்ன பண்ணும்? இதுக்கு தெரிஞ்சது ஒரே வேலை தான், என்ன? எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், வேறு ஒன்றுமே தெரியாது இதுக்கு. சோடியமுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. இட் கேன் டொனேட் ஒன்லி 1 எலக்ட்ரான். ஸோ அப்போ இந்த 1 எலக்ட்ரானை கொடுத்த உடனே இந்த எலக்ட்ரான் வந்துடுது. இந்த எலக்ட்ரான் எங்கே போகும்? இந்த எலக்ட்ரான் எங்கேயாவது போகணும் இல்லையா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன இருக்குங்க? we have this methyl bromide இருக்குன்னு வச்சுக்கோ. methyl bromide இருக்குது. and you have this anti-bonding orbital, you have it here. So chemical bonding la படிச்சிருக்க, every atom will have an anti-bonding orbital which will be empty, which will be usually empty. Okay, so இது எங்கே வரணும்? இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே தான் போடணும். இது வேறு எங்கேயும் போக முடியாது இந்த எலக்ட்ரானால். ஸோ இதுக்கு போட்ட உடனே என்ன ஆகும்? இந்த இடத்துல இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு புரோமின் என்ன பண்ணும்? கார்பன் உனக்கு தான் எலக்ட்ரான் வந்துடுது, இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானை எடுத்துகிட்டு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அது அப்போ அது வந்து இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு there will be a this becomes a vulnerable bond. This becomes a vulnerable bond. இங்கே சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கு. சப்போஸ் if you take 2 sodium atoms, you take 2 sodium, you will have 2 electrons that will be formed here. So you will have 2 electrons that will be formed here. So இங்கே 2 எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகும்போது பார்த்தோன்னா இங்கே 2 இன்னொரு மாலிக்யூல் வரும். one more molecule will have like this. You have H, you have H, you have H வரும். இந்த இடத்துல இந்த bromine atom வரும். ஸோ இந்த bromine atomல வரும்போது again this is a vulnerable bond for breaking, this is a vulnerable bond for breaking. ஸோ இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரானை போடுறதுனால இந்த 2 எலக்ட்ரான் எடுத்துட்டதுன்னா this will become a free radical. ஓகே, ஸோ இப்போ இதில் Br மைனஸ் வெளில போயிடுறது. Br மைனஸ் வெளில போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? உனக்கு CH3 டாட் இருக்கும். CH3 டாட் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி இன்னொரு மாலிக்யூலில் போட்டோன்னா என்ன ஆகும்? Br மைனஸ் ஃபார்ம் ஆகிடும், ப்ளஸ் CH3 டாட் ஃபார்ம் ஆகிடும். CH3 டாட் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் த ரியாக்ஷன். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்? இந்த CH3 டாட்டும் ஒன்றா சேர்ந்ததுன்னு சொன்னால் என்ன ஆகும்? இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம் ஆச்சுன்னா யூ வில் கெட் அ மீத்தேன். இந்த 2 சோடியம் இதுவும் இந்த புரோமைடும் this bromide and this bromide will combine with 2Na. 2Na கூட இது கம்பைன் ஆகிடும். கம்பைன் ஆகி என்ன ஃபார்ம் ஆகும்? உனக்கு you will get 2NaBr இங்கே ஃபார்ம் ஆகிடும். 2NaBr ஃபார்ம் ஆகிடும். ஸோ வாட் யூ ஷுட் ரிமெம்பர் இஸ் Wurtz reaction takes place by means of free radical reaction. ஃப்ரீ ரேடிக்கல்னா என்ன? ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். இதை தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷனில் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷனில் ஸ்டெபிலைசேஷன்லாம் நடக்காது, அப்படியே அது வந்துடும், உனக்கு அங்கே டாட் வந்துடும். ஓகே, நவ் லெட் அஸ் டேக் ஒன் மோர் எக்ஸாம்பிள் அண்ட் see how does this work. Suppose if you take say CH3Br எடுத்துக்கிற and if you take C2H5Br எடுத்துக்கிற, இதில் வந்து if you put sodium bromide போட்டனா என்ன ஆகும்? sodium ether போட்டனா என்ன ஆகும்? You know that this goes by a free radical reaction ன்னு நான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன்னா உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? CH3 டாட் ஃபார்ம் ஆகுமா? இந்த ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டலில் போட்டால் CH3 டாட் ஃபார்ம் ஆகுமா? அதுக்கப்புறமா C2H5ல ஒரு டாட் ஃபார்ம் ஆகுமா? அப்புறம் Br மைனஸ் வெளில வந்துடும். இதில் ஒரு Br மைனஸ் வெளில வந்துடும், இதில் ஒரு Br மைனஸ் வெளில வந்துடும். இப்போ இந்த 4 ஸ்பீஷீஸ் வந்து ரியாக்ஷனில் இருக்குது. யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கம்பைன் ஆகலாம். நம்ம சொல்ல முடியாது மீத்தாயில் நீ இது கூட மட்டும் கம்பைன் ஆகணும், நீ இது கூட கம்பைன் ஆகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கம்பைன் ஆகலாம். ஸோ
இது வந்து இன்னொரு மீத்தாயில் ஃப்ரீ ரேடிக்கல் கூட கம்பைன் ஆச்சுன்னு சொன்னால் ஐ வில் ரைட் யூ த லிஸ்ட் ஹியர். ஸோ நவ் ஃபஸ்ட் காம்பினேஷன் இஸ் ஒரு மீத்தாயில் ஃப்ரீ ரேடிக்கல் இன்னொரு மீத்தாயில் ஃப்ரீ ரேடிக்கல் கூட கம்பைன் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஈத்தேன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அடுத்தது ஒரு மீத்தாயில் ஃப்ரீ ரேடிக்கல் இன்னொரு ஈத்தாயில் ஃப்ரீ ரேடிக்கல் கூட கம்பைன் ஆச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ப்ரோபேன் ஃபார்ம் ஆகும். CH3 CH2 CH3 ப்ரோபேன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். யூ கேன் சி ப்ரோபேன் வில் பி ஃபார்ம்டு. அப்படி இல்லைன்னா யூ வில் ஹாவ் திஸ் ஈத்தாயில் ஃப்ரீ ரேடிக்கல் கம்பைன் வித் அனதர் ஈத்தாயில் ஃப்ரீ ரேடிக்கல் கூட கம்பைன் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்? யூ ஹேவ் CH3 CH2 டாட், அது கூட இன்னொரு டாட் சேர்ந்ததுன்னா இன்னொரு CH2 இன்னொரு CH3 இங்கே வந்துடும். You will have butane will be formed here. So you will have ethane formed here, propane formed here, and butane formed here. So you get three so methyl combine ஆகலாம், ethyl combine ஆகலாம். methyl combine ஆச்சுன்னா ethane வரும், ethyl combine ஆச்சுன்னா butane வரும், methyl combine ஆகலாம், அப்போ propane வரும். So you get a mixture of products. So when you take two different alkyl halides, two different AHA எடுத்து சொன்னேன்னா Woods reactionல you get a mixture. ஸோ இப்போ இந்த மிக்சரில் பார்த்தோன்னா இந்த மூணுத்தையும் செப்பரேட் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஏன்னா அடுத்தடுத்த ஹோமோலோகஸ் சீரீஸ் மெம்பர்ன்றதுனால they will have closer boiling points. Therefore it will be difficult for us to separate the three different compounds. ஸோ இஃப் யூ வாண்ட் பியோர் ஒரே ஒரு ஆல்கேன் தான் வேணும்னா நீ என்ன பண்ணணும்? ஒரே ஒரு ஆல்கைல் ஹாலைடு எடுத்துக்கணும். சே யூ டேக் ஐதர் யூ டேக் methyl chloride or methyl bromide or ethyl chloride, ethyl bromide, so that you get the corresponding ethane. ஸோ இப்போ உனக்கு கொஷின் என்ன? வாட் இஸ் த கொஷின்? த கொஷின் இஸ், கேன் யூ ப்ரிப்பேர் மிக்சர் கிடச்சிடும் எனக்கு. இப்போ எனக்கு ப்ரோபேன் மட்டும் வேணும்னா வாட் ஷுட் ஐ டூ? ஐ ஷுட் டேக் methyl bromide and ethyl bromide. I should take a mixture of two different AHA and do the Woods reaction. But the problem is, when I take two different AHA, I get a mixture of products which will have closer boiling points and it will be difficult to separate. Therefore, I will not be getting only propane, I will also be getting ethane, I will also be getting butane. So, can you prepare asymmetrical alkane by Woods reaction? Yes, you can prepare, but you will not get a pure propane, உனக்கு pure asymmetrical alkane வராது. You get a mixture. So in the question sometimes எப்படி கேட்பா அப்படின்னா, is it advisable to prepare a asymmetrical alkane by Woods reaction? No, it's not advisable. Why it is not advisable? Because you will get a mixture and it will be very difficult to separate these two compounds. So that is the Woods reaction. Okay, so இப்போ இதே Woods reactionல in the place of sodiumக்கு பதிலாக நீ இப்போ zinc போடுறேன்னு வச்சுக்கோ. zinc போட்டால் என்ன ஆகும்? Say you take a alkyl halide and then if you put zinc in the presence of ether போட்டு ஹீட் பண்ணுற அப்படின்னு சொன்னேன்னா, in the presence of ether போட்டுன்னு சொன்னேன்னா you get again RR உனக்கு வரும், RR வரும். அப்போ ஜிங்க்ல என்ன இது? ஜிங்க் will give 2 electrons. அப்போ 2 electrons வந்துடுதுன்னு சொன்னால் அப்போ ரியாக்ஷன் மெக்கானிசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ராடக்ட் வந்து உனக்கு சேமாக இருக்கும் இஃப் யூ யூஸ் ஈத்தர். பட் ஜென்ரலி வி யூஸ் ஒன்லி குரூப் 1 மெட்டல்ஸ், சிங்கிள் எலக்ட்ரான் கொடுக்குற மெட்டல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து JE போர்ஷன். திஸ் இஸ் கால்ட் அஸ் Frankland reaction. This is for JE. போர்டுக்கு வராது. Okay, so just remember that the product will be the same, but you have a different type of different reagent will be different. இது அடுத்த reaction இது. Then next chemical reaction of AHA பார்த்தோன்னா reduction. என்ன? You can add any reducing agent like hydrogen in the presence of nickel, palladium, hydrogen in the presence of nickel, platinum, palladium as catalyst போட்டனா reduction நடக்கும். அப்படி இல்லைனா lithium, aluminum hydride போட்டனா reduction நடக்கும். அப்படி இல்லைனா sodium borohydride போட்டனா reduction நடக்கும். These are some of the common reducing agents that are used in chemistry. இன்னும் நிறைய இருக்குது, அதை நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறாங்க. So identify the reaction by looking at the reagent. So when you look at a reaction like this, RX ஒரு alkyl halide எடுத்துட்டு
அதில் இந்த மாதிரி H2 bar N9 போட்டாங்கன்னா இட் மீன்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ரிடக்ஷன்னா என்ன அர்த்தம்? நான் ரியாக்ஷனில் அவருக்கு சொன்ன மாதிரி ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணணும். இங்கே என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், H+ ஃபார்ம் ஆகும் உனக்கு, ஹைட்ரைட் அண்ட் H-. ரெண்டு காம்பவுண்ட், ரெண்டு ஆட்டம் இருக்கு இல்லையா, இட்ஸ் அ டயட்டமிக் மாலிக்யூல். யூ வில் ஹவ் ஹைட்ரைடு வில் பி ஃபார்ம்டு, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, சோடியம் போரோ ஹைட்ரைடு, H- உனக்கு ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன ஆகும், திஸ் வில் கோ அண்ட் கெட் அட்டாச் இட் செல்ஃப் ஹியர். ஸோ யூ வில் கெட் அ RH. RHனா என்னது, திஸ் இஸ் ஆல்கேன். This is alkane, and you will have the HX. You will have HX that is present in the product of one. So this is reduction that will take place here. So if you take ethyl bromide, C2H5Br, ethyl bromide எடுத்துட்டேன்னா உனக்கு என்ன கிடைக்கும், you get ethane கிடைக்கும், C2H6 plus HBr கிடைக்கும். ஸோ ஆர்கானிக் ஸ்கீமாவை நீ மறந்தே போகக்கூடாது, அதை எல்லாத்துலேயும் நீ ஃபாலோ பண்ணணும். எல்லாத்துலேயும் நீ ஃபாலோ பண்ணினா உனக்கு அது ஈஸியாக ஒன்றாலும் அந்த ப்ராடக்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரிடக்ஷனுக்கு வந்து நிறைய ரியேஜென்ட் இருக்குது. இஃப் யூ ரிமெம்பர் metal acid also reduction. Why metal acids are reducing agent? Because metals are more reactive. If you remember PSBC mesentyl H chapa, if you take any reactive metal, if you take and if you add acid to it, what it will do, sodium is more reactive than hydrogen, therefore it will displace hydrogen from the solution and it will form a salt, corresponding salt. So therefore this will act as a reducing agent. So all metal acids are good reducing agents, so you should remember that. Okay, now this is then the next reaction pathana, very important reaction, that is organometallic compounds. Very important. So organometallic compounds na enna artham, organometallic compounds na nada thungitiya, organometallic compounds அப்படினா you have organic compound like this, say CH3Br அப்படின்னு இருக்கும். This is an organic compound. In the organic compound la, if you add say magnesium in the presence of dry ether, and if you heat it, you get a compound like this, CH3MgBr. So this type of compound is called as organometallic compound, and this specific reagent is called as Grignard reagent. One of the versatile reagent in the chemistry. இந்த ரியேஜெண்ட்டை நல்லா பார்த்துக்கோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரியேஜெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உனக்கு நிறைய ரியாக்ஷனில். very important reaction that you have to study. So this is one type of reaction. We will see it in more detail. Before that we will see some more reactions பார்த்துக்கலாம். Suppose if you take say C2H5Br வந்து instead of magnesium if you put zinc, in the presence of dry ether போட்டு ஹீட் பண்ணேன்னு சொன்னேன்னா you will again have the diethyl zinc கிடைக்கும், diethyl zinc கிடைக்கும் plus ZnBr2 வெளில வந்துடும். You see the difference in the reaction. magnesium போடும்போது magnesium compound காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகுது, வேறு zinc போட்டேன்னா மிச்சம் எல்லாத்துலேயுமே வந்து உனக்கு dialkyl compound கிடைக்கும், dialkyl compounds கிடைக்கும். dialkyl compoundsனால் என்ன, ரெண்டு ஆல்கைல் குரூப் வந்துடும், R2 வந்துடும். நம்ம என்ன மெட்டல் போடுறோமோ அந்த மெட்டல் அங்கே வந்துடும். ஜிங்க் போட்டால் ஜிங்க் வரும், மெர்க்குரி போட்டால் மெர்க்குரி வரும், கேட்மியம் போட்டால் கேட்மியம் வரும், லெட்டு போட்டோன்னா லெட்டு வரும். ஸோ என்ன போடுறோமோ அந்த இடத்துல உனக்கு வரும், கேட்மியம் வரும், லித்தியம் வரும். ஸோ வாட் எவர் மெட்டல் வி புட் வி ஆல்வேஸ் கெட் அ dialkyl cadmium with the corresponding compound உனக்கு அதில் வரும். ஓகே, ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட். ஸோ வாட் ஆர் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ்? ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் மெட்டல் ஈத்தர் போட்டு நம்ம ஹீட் பண்ணோம்னா இட் ஃபார்ம்ஸ் அ காம்ப்ளெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் if you put magnesium ether heat பண்ணனா you get Grignard reagent. This is an organometallic compound. So there will be a metal atom present in the organic compound. So ஒரு inorganic ஒரு organic ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால we say it is a organometallic compound அப்படின்றது பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் இதோ நோ இதோட ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்த்தோம். அதே ஸ்கீமாவை யூஸ் பண்ணி we will
quickly see the reactions of this compound. Now tell me what is this compound. இந்த compound பேர் என்ன? Now என்ன சொல்லியிருக்கேன் நான்? ரியாக்டண்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ். ரியேஜென்ட்டில் ப்ளஸ் என்ன, மெட்டாலுக்கு ப்ளஸ் வந்துடும், கார்பனுக்கு ஒரு மைனஸ் கொடுத்துடணும். இதில் வந்து இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இதுக்கு மைனஸ் வந்துடும், இதுக்கு ப்ளஸ் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், இது கூட ரியாக்ட் ஆகும், இது வந்து இது கூட ரியாக்ட் ஆகும். ஸோ அப்படி ரியாக்ட் ஆச்சுன்னா உனக்கு என்ன ப்ராடக்ட் வரும் இந்த இடத்துல, அது அப்படியே எழுதணும். இங்கே ஹெச், இங்கே சி, இங்கே ஹெச் அப்படியே போட்டுக்கணும். இங்கே ஓ இருக்குது, இந்த ஓவில் வந்து எம்ஜிபிஆர் அப்படியே அட்டாச் ஆகிடும், இந்த கார்பனில் வந்து சிஹெச்3 அட்டாச் ஆகிடும். இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகிடுதா, இதுதான் இன்டர்மீடியட் உனக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஹெச்ஓஹெச் போடுறோம். அப்போ என்ன, ஹெச்சுக்கு ப்ளஸ்ஸு, ஓஹெச்சுக்கு மைனஸு. ஸோ ஓக்கு மைனஸு, எம்ஜிக்கு ப்ளஸ்ஸு வருது. ஸோ என்ன பண்ணணும், இந்த ப்ளஸ் இதில் போய் அட்டாச் ஆகிடும், இந்த மைனஸ் வந்து இந்த மைனஸ் இதில் போய் அட்டாச் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், உனக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும், ப்ராடக்டில் வந்து எம்ஜி ஓஹெச் பிஆர் இல்லையா. ஏன்னா ஓஹெச்சுக்கு ஒரு மைனஸு, பிஆருக்கு ஒரு மைனஸு, எம்ஜிக்கு 2+. ஸோ இந்த மாதிரி உனக்கு இது வந்துடும், ப்ராடக்ட் வந்துடும். இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும், ஹெச் அப்படியே இருக்குது, சி இருக்குது, ஹெச் இருக்குது, இந்த ஓவில் வந்து ஹெச் அட்டாச் ஆகிடும், இந்த இடத்துல சிஹெச்3 இருக்கும். இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன, வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்? Yeah, now predict the products for all these 4 reactions. Identify A and B in all the reaction and predict the final product. Name the final product. Put it, you come back to the comment and tell me again. I will tell you whether it is right or wrong. So now you can check the products that you have got for this reaction. All these reaction kenna products vandirukku. Methanol you get propanol. With this GR you get 2-methyl propanol. With this GR you get benzyl alcohol. And then with this GR you get a 2-phenyl ethanol. Okay, so now last our see, predict the product for this reaction also and see whether you are able to do it. Follow the same protocol, organic schema protocol follow pannu, plus minus confuse agada. Confuse aitena you won't be able to predict the product. Mudichittu sollu, then I will tell you the answer. Simple. These are all the questions that you get. Convert methanol to ethanol, ethanol to propanol, 2-propanol to 2. இது எது கொடுத்தாலும் நீ கண்ணை மூடிண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர் கன்வர்ஷன்ஸ் வருதுன்னாலே யூ ஹவ் டு திங்க் ஆஃப் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் போடுறதை நீ பார்க்கணும். ஸோ கிரிக்னார்ட் ரியேஜென்ட் நீ மாற்றினேன்னா, நீ என்ன கிரிக்னார்ட் ரியேஜென்ட் போடுறியோ அதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு ப்ராடக்ட் வரும். ஸோ நீ இந்த மாதிரி கொடுத்த உடனே நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வாட் யூ ஹவ் டு டூ ஃபர்ஸ்ட். சப்போஸ் இஃப் யூ டேக் த மூணாவது இந்த இது எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. இஃப் யூ டேக் திஸ் கொஸ்டின், ரொம்ப சிம்பிள். இப்போ நீ என்ன பண்ணணும், ப்ரோப்பனோன் இருக்கும் உனக்கு. ஸோ ப்ரோப்பனோனோட ஸ்ட்ரக்சர் என்ன, CH3 C டபுள் பாண்ட் O CH3 இருக்குது, ப்ரோப்பனோனோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. ப்ராடக்ட் என்ன உனக்கு வந்திருக்கு, 2-methyl 2-propanol வந்திருக்கு. ஸோ 2-methyl 2-propanolனா இந்த இடத்துல 1 2 3. அப்போ இங்கே 2ல் ஒரு மீத்தால் குரூப் போட்டுக்கணும், 2ல் ஒரு ப்ரோப்பனால் போட்டுக்கணும். ஸோ 1 2 3ல் வந்திருக்கு. இதுதான் ப்ராடக்ட் உனக்கு. ஓகே, நம்மளுக்கு ஏற்கனவே இங்கே இந்த 3 கார்பன் இங்கே இருக்குது இந்த இடத்துல. வி ஹேவ் திஸ் 3 கார்பன் ஹியர். ஸோ 3 கார்பன் நம்மளுக்கு வந்துடுது, இந்த பேஸ் காம்பவுண்டு நம்மளுக்கு வந்துடுதுங்க. அதாவது இந்த காம்பவுண்டு நம்மளுக்கு வந்துடுது. இப்போ இதை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த குரூப்பை எடுத்து நம்ம இங்கே போட்டுடணும். அந்த குரூப் எடுத்து போட்டேன்னா உனக்கு என்ன வரும், இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ் வருமா, இது இங்கே ஷிஃப்ட் ஆகி இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ் வருமா, இது இங்கே வந்து அட்டாச் ஆகிடுமா, இது இங்கே வந்து அட்டாச் ஆகிடுமா, அவ்வளோதான். ஸோ இந்த கார்பனில் CH3 அட்டாச் ஆகிடுதா, அப்புறம் இந்த கார்பனில் இந்த O மைனஸ்ல இந்த MgBr போய்ட்டு அப்புறம் இங்கே OH மாறிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ உனக்கு கொஷின் இப்படி கூட கேட்பாங்க, நேம் த கிரிக்னார்ட் ரியேஜென்ட் விச் இஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் திஸ் டு திஸ் அப்படின்னு கூட கேட்பாங்க கொஷின், உனக்கு போர்டு எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ யூ ஷுட் பி ஃபெமிலியர் வித் ரியாக்டன்ட் என்ன ப்ராடக்ட் என்னன்றது தெரிஞ்சுட்டுனா அதுக்கு ஏற்ற மாதிரி நீ கிரிக்னார்ட் ரியேஜென்ட் போடலாம். எப்படி போடுறது, மறுபடியும் சொல்கிறேன், கவனமாக பார்த்துக்கோ. ரியாக்டன்ட்டோட ஸ்ட்ரக்சர் எழுதணும், ப்ராடக்டோட ஸ்ட்ரக்சர் எழுதணும். ரியாக்டன்ட்டில் இருக்கிற ஸ்ட்ரக்சரை ப்ராடக்ட்டில் கண்டுபிடிச்சிடணும், மிச்சம் என்ன காம்பவுண்ட் இருக்கோ அதை தூக்கி கிரிக்னார்டாக போட்டுடணும். அவ்வளோதான், போட்டேன்னா உனக்கு ப்ராடக்ட்டு வந்துடும். சிம்பிள். ஓகே, ஸோ whatever the alkyl group that you take for the Grignard reagent in the case of water, whatever Grignard reagent you take, whatever alkyl group you take, அந்த alkyl groupல என்ன ஆகும், வாட்டரில் இருக்கிற H வந்து அட்டாச் ஆகி ஆல்கேன் இங்கே ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுதான், that is why we do not use water as the solvent in the case of Grignard reagent. We use only dry ether.
ட்ரை ஈத்தர் அண்ட் ஹீட்டிங் போட்டு we want to avoid water because if water is present then Grignard reagent ரியாக்டண்ட் கூட ரியாக்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி ஆல்கேனை ஃபார்ம் பண்ணிடும். ஆல்கேனை ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா Grignard reagentஆல் அந்த ரியாக்டண்ட் கூட ரியாக்ட் ஆக முடியாது. அதனால் வாட்டரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிடுவோம்.